நாம் இருக்கக்கூடிய இந்த வங்கக்கடலில் நேரெதிரே 100 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது பெங்கல் புயல் நிலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக மகாபலிபுரத்திற்கும் மரக்காணத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் பெரிய குப்பம் என்ற இடத்துல நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர்கள் முருகன் மற்றும் சுதர்சன் உங்களுக்கு இங்கிருந்து இந்த நேரடி காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில காற்றின் வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. மணிக்கு 60 to 70 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பகுதியில் பலத்த காற்று என்பது வீசிக்கொண்டிருக்கிறது. கடல் அலை 20 அடிக்கும் மேல் உயரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மிகவும் ஆக்ரோஷத்துடன் இந்த பகுதியில கடல் அலை சீற்றத்துடன் காணப்படுகிறது. ஏனென்றால் நம் அருகே குறிப்பாக 100 கிலோமீட்டருக்கு அருகேதான் தற்பொழுது அந்த பெங்கல் புயல் நிலை கொண்டிருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் முருகன் மற்றும் சுதர்சன் உங்களுக்கு இந்த நேரடி காட்சிகளை இங்கிருந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கடல் சீற்றத்துடன் இருக்கிறது. தொடர்ந்து இடைவிடாமல் இந்த பகுதியில் மழை என்பது பெய்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து காற்று அதிக அளவில் வீசக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களது படகுகளை மேலிருந்து சாலைகளில் கொண்டு வந்து வைத்துள்ளனர். அந்த அளவிற்கு இந்த பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. இந்த பகுதி நாம் இருக்கக்கூடிய பெரிய குப்பம் பகுதியில் சுமார் 350க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதான தொழில் என்பது மீன்பிடி தொழில் தான். நாள்தோறும் அவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருவார்கள். இந்த நிலையில இந்த பகுதியில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பின் காரணமாக மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நாம் இருக்கக்கூடிய இது ஒரு சாலை பகுதி. இந்த சாலையில எடுத்தாந்து தங்களுடைய படகுகளை வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்டு அரசாங்கம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த சில மணி நேரத்திற்கு முன்பு கூட மகாபலிபுரத்தில் கடலோரம் தாழ்வான பகுதியில் வசித்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் தாழ்வான பகுதிகளில் வசித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு தொடர்ந்து அரசாங்கம் சார்பில் உணவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை சார்பில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் யாரும் கடலுக்கு வரக்கூடாது, கடலில் இறங்கி குளிக்கக்கூடாது உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. காவல்துறையினர் இந்த கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்கள் தங்களது வீட்டிலேயே வைத்திருக்கவும் அரசாங்கம் சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரம் மரக்காணம் இடையே இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் மின்சாரம் என்பது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேரம் செல்ல செல்ல இந்த பகுதிகளில் பலத்த காற்று என்பது வீசிக்கொண்டிருக்கிறது. நம்மால் இங்கு நிற்கக்கூட முடியவில்லை. அந்த அளவிற்கு காற்றின் வேகம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் ஒரு சில மரங்கள் முறிந்த காட்சிகளையும் நம்மால் வழியில் பார்க்க முடிந்தது. அந்த அளவிற்கு தற்பொழுது காற்றின் வேகம் என்பது அதிகரித்து இருக்கிறது. சென்னையில் தென்கிழக்கு திசையில் 110 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் வடக்கு தென்கிழக்கு திசையில் 120 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல நாகப்பட்டினத்தில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது இந்த பெங்கல் புயல் என்பது நிலை கொண்டிருக்கிறது. இன்று மாலை காரைக்கால் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு மிக அருகில் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்து மிக அருகில் மரக்காணத்தில் கரையை கடக்குவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதனுடைய வேகம் என்பது தற்பொழுது அதிகரித்திருக்கிறது. மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது அந்த பெங்கல் புயலானது நகர்ந்து வருகிறது. 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர் என்று இருந்த நிலையில தற்பொழுது 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இன்னும் அதனுடைய வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கும். கடல் மீது ஏறியவுடன் அதனுடைய வேகம் 110 to 120 கிலோமீட்டருக்கு செல்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இன்றைய தினம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதே போல கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் காற்றின் வேகமும் அதோடு சேர்த்து
மழையும் விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த புயலின் தாக்கம் என்பது தற்பொழுதே இங்கு தொடங்கி இருக்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல ஒரு கோர தாண்டவத்தை இந்த புயல் ஆட இருக்கிறது. நவம்பர் மாதத்தில் இந்திய பெருங்கடல் அதே போல நிலநடுக்க கோடு அருகே உருவாகக்கூடிய எந்த ஒரு புயலாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டை பெரிய அளவில் கோர தாண்டவத்தை ஆடிவிட்டு தான் சென்று இருக்கிறது. 2008ஆம் ஆண்டு நிஷா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றது. அதற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு மாண்டஸ் புயல் இங்கு சென்னைக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில தற்பொழுது இந்த புயல் பெங்கல் புயல் என்பது வங்கக்கடலில் இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. பலத்த காற்று என்பது இங்கு வீசி வருகிறது.